தலைவரே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தலைவரே. நான் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன தலைவரே சொல்றீங்க? அழகா உங்களை இட்டுன்னு போயிட்டு தானே தலைவர் இருக்கேன். அங்க பிரஸ் இருக்காங்க, அதை நீங்க கவனிச்சிங்களா இல்லையா? தலைவரை ஓரமா தான் தலைவரை உட்கார வச்சிருக்கேன். உங்க பக்கமே வரமாட்டாங்க. அவங்கள பாக்குறப்ப நான் பேசுறத மறந்துட்டா என்ன பண்றது? தலைவரே ஜனநாயகன் அது ரீல், இது ரியல். சரி தலைவரே, அனுப்பிச்சிடுறேன் தலைவரே. ஆனா வர வர நீ தான் அதிகமா இருக்கிற தலைவரோட. இருக்கட்டும் தம்பி, அந்த தகரத்தை இட்டுன்னு வாப்பா. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பிரதமரை மிஞ்சிய முதல்வர் விஜய் எதுல? பத்திரிகையாளர்களை சந்திப்பார். அட்லீஸ்ட் சந்திப்பாரா? அட்லீஸ்ட் அந்த கூட்டத்திலே நின்று சந்திப்பாருன்னு சொல்றேன். பிரதமர் மோடி மைக்கையாவது பாப்பாரு. அந்த கூட்டத்தில் நின்று தூரத்திலேயே பாப்பாவோட பத்திரிகையாளர்களை. பட் முதல்வர் விஜய் வந்து நோ 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 நோ, தகரத்தை எடுங்க அடைங்க அப்படின்னு சொல்லி அடைஞ்சிட்டாங்க. எல்லாரையும் வெளியெடுப்புகள்னு சொல்லிட்டு வெளியெடுத்துட்டு தான் வந்து பேசியிருக்காரு. ஓகே, கரூர்ல ஒரு துயர சம்பவம் வந்து நடந்தது போன வருஷம் செப்டம்பர் மாதம். கிட்டத்தட்ட 285 நாள் கழிச்சு அதே கரூருக்கு வந்தாரு. முதல்வர் விஜயா வந்திருக்காரு. இது கிட்டத்தட்ட ஒரு 6500 போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கு. பாஸ் கொடுத்தவங்களுக்கு மட்டும் தான் அனுமதின்னு சொல்லிட்டு 2-3 நாட்களாவே கட்சிக்காரங்களுக்கு பாஸ் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டது. அதுக்குள்ள நிறைய உள்ளடி வந்து நடந்திருக்கு. இதுல பத்திரிகையாளர்களுக்கும் பாஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து காவல்துறை அனுமதியோட அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு 2 பாஸ் 3 பாஸ்ன்னு கொடுத்துதான் உள்ள வந்து அனுப்பியிருந்தாங்க. பட் விஜய் பேசுறதுக்கு முன்னாடி திடீர்னு காவல்துறை அதிகாரிகள் நீங்க எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்ல, அப்புறம் பத்திரிகையாளர்கள் வந்து நாங்க ஏன் வெளியே போவோம், நீங்க கொடுத்த பாஸ் வச்சுதான் நாங்க உள்ள வந்துருக்கோம்லாம் கேள்விகள் கேட்க, இல்லைங்க அப்படின்ட்டு வெளியே போன்னு சொல்ல, அப்புறம் பொதுச்செயலாளர் புசியானத் வந்து என்னாச்சுங்க நீங்க இருங்க நான் பேசிட்டு வரேன்னு சொன்னவங்க அவ்வளவுதான், அப்படியே போயிட்டாரு அவரு. பத்திரிகையாளர்கள் வெளியில இருந்த அரங்கத்துல இருந்து மட்டும் தான் அந்த செய்தி வந்து கவர் பண்ண முடிஞ்சுது. இது வந்து அவங்களோட கட்சி நிகழ்ச்சி தான், இந்த அரசாங்க நிகழ்ச்சி கிடையாது. பட் இருந்தாலும் கூட இதுவரைக்கும் நம்ம வரலாற்றுல பாக்குறப்ப கட்சி நிகழ்ச்சின்னா கூட பத்திரிகையாளர் எல்லாருமே வந்து அங்க இருப்பாங்க. பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டி தான் கொடுக்க மாட்டாரு விஜய். பட் இப்ப பத்திரிகையாளர்கள் கூட பார்க்க கூடாது ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாரா? ஓரத்துல கூட கேமரா இருக்க கூடாதுங்கிற மாதிரி நிறைய கேமராவை சுத்தி நடிச்சவர் தான் அவரு. பட் இந்த கேமராவை பார்த்தா அவருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஜனநாயகன். அதுதான் ரியல் எது அப்படிங்கறது மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்ட அரங்குக்கு வந்த விஜய் வந்து அங்க பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன், அந்த மாவட்ட அமைச்சர்கள்லாம் பேசினாங்க. முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆரோட அன்பையும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட ஒரு வீரத்தையும் நான் வந்து பாக்குறேன் அவர்கிட்ட, தளபதி கிட்ட அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய ஒரு பையன் வந்து கேட்டாராம், அந்த மாதிரி ஒரு 3 வயசு பையன், தாத்தா இந்த மாதிரி நம்ம கட்சிக்கு வந்துட்டீங்களாமே அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு குழந்தைகள் கூட அவர் மேல பிரியமா இருக்காங்கலாம் சொல்லி பேசிட்டு இருந்தாரு. இதே விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு பேட்டி வந்து கொடுத்தாரு. இப்ப வந்து விசில் டிவிக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா அவங்க வெற்றிங்கிறப்ப, அது புதுசா வந்த கட்சிங்க வருவாங்க போவாங்க, நம்ம கட்சியை நடந்தணும்னு வந்து பேசினாப்புல இந்த பேட்டியில எம்ஆர் விஜயபாஸ்கர். ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 100 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா இருந்தாங்களோ ஜெயலலிதா இருந்தாங்களோ அதே மாதிரி நிரந்தர முதல்வர் விஜய் இருப்பாராம். அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் விஜய் இந்த மாதிரி சொல்லும் போது. ஏன்னா நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு தான் இப்ப எடப்பாடி கையில தூக்கி பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நிரந்தரங்கிறதே அவங்களோட டிக்ஷனரியில தற்காலிகம் தான் நினைக்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரிதான் இருக்குது. இப்ப அதே பால இங்க வேற போட்டு வைக்கிறாரு, தாவேக்கால வேற எம்ஆர் விஜயபாஸ்கர். சோ அதனால அதுக்கப்புறம் தான் வந்து முதல்வர் விஜய் வந்து அங்க பேசினாரு. நம்ம கருப்பு ட்ரெஸ் வந்து போட்டு வந்தாரு. அந்த பேச ஆரம்பிக்கிறப்பவே வந்து, கரூர் சம்பவத்தால நான் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கேன். எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனா கூட சில வழிகள் சில வேதனைகள் நம்ம மனசு விட்டு அகலவே அகலாது. அந்த மாதிரிதான் கரூர் சம்பவம் வந்து எனக்கு. நான் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டேன்னு வந்து சொன்னாங்க. வாய் இருந்தா என்ன வேணாலும் வந்து நீங்க பேசுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டாரு. யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா இது வந்து கொடுக்க முடியாதுன்னு வந்து சொல்லுங்க. லஞ்சமே இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கிட்டாராம் விஜய். எல்லா பக்கமும் லஞ்சம் இல்லாம அரசாங்க ஊழியர்கள் வேலை வந்து பாக்குறாங்களாம். ஆனா வந்து ஊழல் லஞ்சம்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. பக்கத்துல 2 விஜயபாஸ்கரும் இருந்தாங்கிறத மறந்துட்டாரு. பட் ஒரு முதல்வர் வந்து நம்ம பார்த்ததில்ல, லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்கன்னு சொல்லி நம்ம எந்த முதல்வரும் சொல்லி பார்த்ததில்ல. இது வந்து வாங்குறவங்களுக்கு கூட ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம்.
பட் லஞ்சம் ஊழலை தாண்டியும் தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, அதை பத்தியும் முதலமைச்சர் வந்து பேசணும். யாராவது லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா இது எங்க அண்ணனோட ஆட்சி, என்னோட தம்பியோட ஆட்சி, இது விஜயோட ஆட்சி, விஜயோட ஆட்சின்னு சொல்லுங்கன்னு இருக்காரு. இப்ப லஞ்சம் கேட்டாங்கன்னு வச்சு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்ல வேண்டியதா, இது எங்க விஜயோட ஆட்சி, விஜயோட வீடியோ வரும், அண்ணனோட ஆட்சி வீடியோ வரும், அதனால லஞ்சம் ஊழல் குறைஞ்சா நல்ல விஷயம் ஒளிஞ்சிருச்சுங்கிறாரு. இன்னும் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறதே ஒழிக்க முடியல. உங்க அமைச்சரே வந்து கதறிக்கிட்டு இருக்காரு. அதே கரூர்ல தான் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசினாரு. இப்ப அதே கரூருக்கு வந்துட்டு லஞ்ச ஊழல் நாங்க ஒழிச்சிட்டோம் வந்து பேசுறாரு விஜய். ஒழிச்சிருக்காங்கல்ல கட்சிக்குள்ள இந்த 2 பேரை. டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வந்து பாலிசியா. தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமனா இருக்க மாட்டாராம், ரியல் மாமனா வந்து இருப்பான் அவரு. எங்களை பார்த்து சோஃபான்னு வந்து சொல்றாங்க, வாஷிங் மிஷின் வந்து சொல்றாங்க. அரசியல் வியாபாரம் பண்றதுக்காக வெண்டிங் மிஷின் இருக்கிறது வந்து திமுக கிட்டதான். தேர்தலையே ஓட்டுக்கே காசு கொடுக்காத நாங்க எதுக்கு குதிரை பேரம், கழுத பேரம், ஒட்டக பேரெல்லாம் வந்து செய்ய போறோம்னு வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்றேன், கெத்தா சொல்றேன், பணமா ஜனமான்னு கேட்டா என் ஜனம் தாண்டா எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாரு அவரு. என்ன பேசுங்கன்னு வந்து நீங்க சொல்றீங்க. 5 நிமிஷம் பேசுனதையே குளத்தூர் வந்து மக்கள் கொத்து புரோட்டா வந்து போட்டாங்க. அதே மாதிரி இப்பதான் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட ஒரு பாலத்தை கட்டுறதுக்கு டபுள் மடங்கு வந்து டெண்டர்லாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து பிரத்தனாங்க வந்து பண்ணியிருக்கோம். ஏதாவது நம்ம கேட்டோம்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப கரூர்ல பாக்குறப்ப கரூர் கம்பெனி ஓடு 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 ஓடுன்ட்டு வேட்டைக்காரன் படத்தை வர பாட்டெல்லாம் வந்து எடுத்துட்டு ஓடி போயிட்டாரு அவரு. இன்னொருத்தர் வந்து ஃபாரின்ல போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. நான் வந்து ஸ்டாலின் சார சொல்லலைங்கன்னு சொல்லிட்டு பாடி லாங்குவேஜ் வந்து பாக்கணும். நக்கல் தான் பண்றாரு ஸ்டாலின். ஆனா அவர் மேல தனி பாசம் இருக்குங்கிறாரு, அதுக்கு ஒரு பின்னணி அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க. தனிப்பாசம் இருந்தா கூட அந்த இடத்துல அவரோட பாடி லாங்குவேஜ் நீ வந்து நோட் பண்ணணும். நான் சொல்றது சிங்கப்பூருக்கு ஓடி போனவர் தான் சொல்லிட்டு ஏவா வேலு, செந்தில் பாலாஜி இவங்க பேர்லாம் சொல்லாம வந்து சொல்றாரு அந்த ஸ்பீச்ல. சரி ஓகே, அந்த கரூர் துயர சம்பவத்துல இறந்து போன அந்த 41 பேர் நினைவாக கரூர்ல ஒரு நினைவு சின்னம் அமைக்க போறாங்கன்னா டிவிகே கட்சி சார்பாக. ஏன்னா வருங்காலத்துல வரவங்கலாம் தெரியணும்ல என்ன சதி நடந்துச்சு, யாரு என்ன பண்ணா அப்படிங்கிறது. இதுதான் வந்து முதலும் கடைசியுமா இருக்கணும் நம்ம இவரோட பேச்சு வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, இதுக்கு நடுவுல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை, அரசு பணி தரப்போறதுங்கிறது ஒரு சர்ச்சையா தான் வந்து மாறி இருக்கு. இப்ப ஏற்கனவே சிபிஎம் கூட வந்து எதிர்ப்பெல்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க, சிபிஎம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க, திமுக சீமான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இப்ப தினகரனும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா மாறிடும் அரசாங்க பணி அப்படிங்கறதே அவரு பேசியிருக்காரு. ஓகே, இது வந்து கேஸ் வந்து கோர்ட் வரையும் போச்சு. மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை வந்து அவங்களுக்கு பொருளாதார உதவி தேவைப்படும் தானே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அரசு பணி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு மனுதாரர் தரப்புல நிறைய வாதங்களை வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட்லயோ இல்ல மகாமக அந்த சம்பவ நிகழ்வுலையோ இறந்து போனவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கல, இது வந்து வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்றது வழக்கை நீர்த்து போக செய்யும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வாதங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு தற்காலிகமா இப்ப வந்து பணி கொடுக்கலாம். ஏன்னா முதல்வர் வந்து கரூர் போயிட்டாரு, இதை வந்து நம்ம தடுக்க வேணாம், அதுக்கு தற்காலிகமா கொடுப்போம், அடுத்த உத்தரவு நாங்க அடுத்த அமர்வு கூடும்போது வந்து சொல்லுவோம், இந்த பணி பத்தின ஒரு இறுதி தீர்ப்பு மாதிரி சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தற்காலிக அரசு பணி தான் அது. இதுல என்னன்னா ஒரு அம்மா வந்து இருந்தாங்க, அந்த கூட்ட நெரிசல்ல தன்னுடைய குழந்தைய பறி கொடுத்த ஒரு அம்மா, என்னை கூப்பிடவே இல்லை, நான் எல்லா பக்கமும் போய் கேட்கிறேன், என்னை வந்து அலக்களிக்கிறாங்க, என்னுடைய கணவர் வந்து உள்ள உட்காந்துருக்காரு, நான் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கேன். அவங்க ஆக்சுவலி அவங்க 2 பேர்ட்டையும் கேட்டாங்களா யாரு அரசாங்க பதவி வேணும்னு சொல்லிட்டு 2 பேருமே கேட்டுருக்காங்களாம். இப்போ கடைசியில் அந்த அம்மா கிட்ட கேட்காம என் கணவருக்கு அரசாங்க பதவி வந்து தரப்போறாங்க, எப்படி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆதங்கமா வந்து பேசின காட்சிகளும் நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் சில அரசு நிகழ்ச்சி, தனியார் அந்த நிறுவன அடிக்கல் நாட்டு விழா இதெல்லாம் முடிச்சுட்டு சென்னை திரும்பி இருக்காரு முதல்வர் விஜய். சொல்லல செயல்னு வந்து சொல்லுவாங்க, பட் இவர் படத்துல கடைசியா நடிச்ச படம் பேரே ஜனநாயகன் தான். அந்த மாதிரி நடந்துக்கிறாரான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விதான். அதுக்கு முன்னாடியே பதில் சொல்லியிருக்காரு அவரு, படத்தை படமா பாருங்க, அது வெறும் படம் தான், நிஜம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கனால அது நம்ம படம் தான் எடுத்துக்க முடியும். சரி, படம் அப்படிதான் எடுத்துக்க தோணுது, அப்படிதான் எடுத்துக்கிற சிச்சுவேஷனும் இருக்கு இங்கே. ஏன்னா பத்திரிகையாளர்களை பார்த்தாலே அந்த பக்கம் போயிடுறாங்க, பாதாள கிணறு இருக்குங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிடுறாங்க அவரை தனியா. இப்ப என்னன்னா ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த சென்சார் சர்டிபிகேட் குளறுபடிகள்னால அப்புறம் நீதிமன்றத்துக்குலாம் வந்து போனாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. இப்ப சென்சார் போர்டு வந்து
அந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்களாம். கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு பிறகு 2002 பகவதி படத்துக்கு ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இப்ப இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஓகே, மொத்தம் 3 மணி நேரம் 3 நிமிஷம் வந்து ஓடுதான். அதுல பாக்கலாம் 3 மணி நேரம் ஸ்பீச் அதுல. சரி, அதுல வந்து எம்ஜிஆர் மாதிரி சாட்டையெல்லாம் எடுத்து பிரகாஷ்ராஜ் அடிக்கிறாரு. ஓகே, பிரகாஷ்ராஜ் வந்து ரியல் லைஃப்ல கூட அவருக்கு எதிரான ஒரு அரசியல் தளத்துலதான் இயங்கிட்டு இருக்கிறாரு. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இந்த கல்வி கூடங்கள்ல போய் தாவேகாவினர் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இது வந்து ஓவரா போயிட்டே இருந்தது நாளுக்கு நாள். இப்ப இன்னி கூட ஸ்கூல்ல வந்து விஜய் பேசின ஸ்பீச் வந்து லைவா போட்டு காட்டியிருக்காங்க. அப்படி அதை வேற சோசியல் மீடியா எடுத்து போட்டு பாத்தீங்களா, ஸ்கூல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இவங்க அப்படின்னா. அரசு பள்ளியில அரசு பள்ளியில என்னங்க இதெல்லாம் கொடுமையா இருக்கு, இப்படிலாமா பண்றாங்க? சரி, ஓகே. இன்னொரு பக்கம் அது வந்து நேத்து இரவே வந்து இதுக்கான அறிக்கை வந்திருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கிட்ட இருந்து. பட் இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது அதிர்ச்சியா தான் இருக்கு. இப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து அந்த செய்தி அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வி கூடங்கள் அப்படிங்கிறது ஒரு அறிவு பண்ணையா தான் இருக்கும், அரசியலுக்கான இடமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இந்த மாணவர்களுக்கான இடம் மட்டும் இல்ல, நாளைய நாட்டோட வருங்காலமே அவங்க தான். அங்க வந்து அரசியல் நிகழ்வுகளோ எந்த தனியார் அமைப்போ போய் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணை தான் அதுல இருக்குது. பட் இதுக்கப்புறமாவது தாவேகாவினர் பண்ணாம இருக்கிறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம போக போக தான் பார்க்கணும். பள்ளிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நிதி ஆயோக் ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க. எல்லாமே ஷாக்கிங் ரகம். உலகம் வந்து டெக்னாலஜியில் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து படிக்கணும், டெக்னாலஜிங்கிறா நம்ம குழந்தைகள் வந்து வளர்க்கணும், அறிவு வந்து புகட்டணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல. பட் இந்தியாவோட கல்வி நிலைமை எப்படி இருக்குங்கிறத இந்த தரவு வந்து காட்டுது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் இந்தியா முழுக்க 94,000 அரசு பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு கடந்த 10 வருஷத்துல. அப்படி பாக்குறப்ப ஒவ்வொரு நாளுமே சராசரியா 25 பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு. இதனால மாணவர் சேர்க்கையுமே 2.26 கோடி அளவுக்கு குறைஞ்சிருக்கான் இதனால மட்டுமே. இப்ப அரசு பள்ளிகளோட எண்ணிக்கைங்கிறது 2014-15 காலகட்டத்துல 11 லட்சமா இருந்த நிலையில 2024-2025 காலகட்டத்துல 10,13,000 குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து காட்டுறாங்க. இதே காலகட்டத்துல அரசு உதவி பெறும் பள்ளிகளோட எண்ணிக்கை வந்து 83,000 79,000 குறைஞ்சிருக்குங்கிறாங்க. இதே காலகட்டத்துல தனியார் பள்ளியோட வளர்ச்சிங்கிறது எண்ணிக்கைங்கிறது 2.88 லட்சமா இருந்தது 3.93 லட்சம் அதிகமா இருக்கு. அப்ப அரசு பள்ளி, அரசாங்க பள்ளிகள் எல்லாமே மூடப்படுது, தனியார் பள்ளிகள் அதிகமா வந்து திறக்கப்படுது. அரசாங்க பள்ளிகள் மட்டுமே 94,000 மூடி அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, நீங்க தனியாருக்கே போங்கப்பா, அங்கதான்ப்பா சிறப்பான கல்வி கிடைக்கும், நாங்க நடத்துற பள்ளிகள்ல சிறப்பான கல்வி கிடைக்காதுன்னு அரசாங்கமே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கு இந்த டேட்டாலாம் வந்து பாக்குறப்ப. இதுல அனைத்து விதமான பள்ளிகள், நான் சொல்றது அரசாங்க பள்ளி, தனியார் பள்ளி, எல்லா பள்ளிகளையும் சேர்த்து சொல்றேன். 2014-2015 ஆண்டுல 26.95 கோடியா இருந்த நிலையில, சுமார் 27 கோடியா இருந்த நிலையில 2024-2025 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா 24.69 கோடியா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் மாணவர்கள் சேர்க்கையோட எண்ணிக்கை 1.5 கோடி குறைஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, படிக்க வேணாம், வேலைக்கு போ, படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்ட்டு சில பேர் இல்ல பல பேர் முடிவெடுத்ததா வந்து தெரியுது. இந்த அரசாங்கோட நிலைப்பாடு காரணமாக, குறிப்பா மத்திய அரசு நிலைப்பாடு காரணமா தான் இருக்கு. ஏன்னா அது ஆல் ஓவர் இந்தியா டேட்டா. அது மத்திய கல்வித்துறை அமைச்சகமே நிறைய டேட்டா வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அதை பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்திருக்கு. கடந்த திமுக ஆட்சி, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த ஆட்சியில 2025-26 பள்ளி கல்வித்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்குங்கிற மாதிரி தான் அந்த தரவுகள் வந்து இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர்கள் இருப்பா இருக்கட்டும், இடைநிற்றலா இருக்கட்டும், கல்வித்தரம், இது எல்லாமே தேசிய சராசரியை விட அதிகமா இருக்கு தமிழ்நாடு வந்து ஒப்பிடும்போது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா நடுநிலை பள்ளி, அதுல வந்து சேர்க்கை வந்து குறைஞ்சிருக்கு. 98-95% மாணவர் சேர்க்கை குறைஞ்சிருந்தாலும் இடைநிற்றல் அப்படிங்கிற டிராப் அவுட் அப்படிங்கிறது 0% வந்து நடுநிலை பள்ளிகள்ல இருந்திருக்கு, அரசு பள்ளிகள்ல. ஸோ அது சிறப்பா தமிழ்நாடு செயல்பட்டிருக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது. இன்னமும் நம்ம கல்வியில தமிழ்நாடுமே இன்னும் மேல் நோக்கி போக வேண்டியது இருக்கு அரசு பள்ளிகள் விஷயத்துல. ஆமா, இருந்தா கூட இன்னொரு டேட்டாவுமே இருக்கு. இப்போ உசிலம்பட்டியில பாக்குறப்ப அங்க ஒரு 3 அரசாங்க பள்ளிகளை மூடிருக்காங்க, மாணவர் சேர்க்கை கம்மியா இருக்குன்னு வந்து சொல்லிட்டு. டேட்டாலாம் சொல்றோம், பட் தமிழ்நாட்டிலே அரசு பள்ளிகள் மூடப்படுதுங்கிறது நம்மளாம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். இப்ப சிஎம்மா இருக்கிற விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு படிப்படியா வளர்த்தெடுத்து கட்சி தொடங்கி இப்ப வந்து சிஎம் ஆயிருக்காரு.
இப்ப அதே ரூட்ல பல பேர் வர்றாங்களோ ஒரு எண்ணம் வருது. இப்ப தனுஷ் அவரோட அந்த ரசிகர் மன்ற கொடி வந்து வெளியிட்டு இருக்காங்க. தனுஷுடைய படம் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டார் இருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. டாக்லைன் பத்தியா சூப்பரா பிடிச்சிருக்காரு. ஒரு சைடு இதை போட்டோம், இன்னொரு சைடு என்ன போடுறது, தான் மட்டும் சேர்த்துக்கும் அப்படின்னு போட்டாங்க போல. எண்ணம் போல் தான் வாழ்க்கைட்டு இருக்காங்க. இது வந்து விசாரிக்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இது வந்து பல வருஷம் இதே கூடிதான் இருக்கான். இப்ப ஏன் வெளியிடுறாங்க, யாரு எப்படி இப்ப திடீர்னு ஏன் ட்ரெண்ட் ஆகுது? அது வந்து அதான் சொல்றாங்க அவங்க, இது வந்து ரசிகர் மன்ற சந்திப்பு, இல்ல ரசிகர் மன்ற நடத்துற நிகழ்ச்சி எல்லாத்துலயுமே இந்த கொடிதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு. நம்ம தான் பார்க்கல போல. அவருடைய போக்கஸ் ஃபுல்லா சினிமால தான் இருக்கு. அரசியல்லாம் அவரு இப்போதைக்கு ஆர்வம்லாம் வந்து காட்டுற மாதிரி இல்ல, வரவும் மாட்டாரு. ஃபுல் போக்கஸ் அங்கதான் அப்படின்றாங்க. சரி, ஆக்சுவலி என்னன்னா இப்படிதான் விஜய் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, உதயநிதி இப்படிதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில என்ன இப்பதான் வந்து சிஎம்ஓ எதிர்கட்சி தலைவர் ஆயிருக்காங்க. ஆமா, இப்ப தனுஷ் அப்படிதான் சொல்றாங்க அந்த தரப்புல விசாரிக்கிறப்ப. பாப்பா என்ன பண்ண போறாங்கன்ட்டு. ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா, அவருடைய வீட்டுல, பனையூர் வீட்டுல டெய்லி ஈவினிங் ஆச்சுன்னா போது சினிமாக்காரங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துறாரு போல தெரியுது. ஆமா, எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதர்வா, கவின்லாம் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது எல்லாருக்கும் ஒரே கஷ்டமா தான் வராது. ஒயிட் பிளாக், அந்த கோட்டை கழட்டிட்டு அங்க போட்டோ எடுத்துக்கிறாரு, அவ்வளவுதான். சரி, ஓகே. அப்படியே இங்க இருந்து கேரளாவுக்கு போனோம்னா, கேரளால வந்து அங்க தமிழ்நாடு மாதிரியே கட்டணமில்லா பேருந்து வந்து அறிவிச்சிருந்தாங்க, அதை தொடங்கியும் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த கட்டணமில்லா பேருந்துனால வருவாய் இழப்பு வேற ஏற்படுது இல்லை, அதனால என்ன பண்ணலாம்னா, அந்த டிக்கெட்டு பின்னாடி ஃப்ரீயா தானே இருக்கு, அங்க வந்து விளம்பரம் அடிச்சு வணிக நிறுவனங்கள், உள்ளூர் நிறுவனங்களுக்குலாம் வந்து விளம்பரம் அடிச்சு அதன் மூலமா அரசுக்கு வருவாயை கொண்டு வரலாமாங்கிற ஒரு யோசனையில இருக்காங்களாம். ஸோ அதுக்கான வேலையிலையும் அரசு இறங்கி இருக்கதா தெரியுது. பத்தியா, திமுக இன்னொரு பெரிய விளம்பர மாடல் தான் அந்த, அவங்க இந்த விளம்பரத்தை ஐடியா யோசிக்காம போயிட்டாங்க பத்தியா, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஓகே, அங்க கேரளால ஏதோ ட்ரை பண்றாங்க, பாப்போம் அது எப்படி போச்சுன்னு. அங்க போகுது அப்படின்னு இதுல தனியார் பேருந்துகள்லாம் வந்து கூட்டம் கம்மியாயிடுச்சா, அவங்களாம் நாங்க வந்து என்ன பண்றது, எங்களையும் வந்து இதுல சேர்த்துக்குங்க, மகளிருக்கு நாங்களும் கட்டணம் இல்லாம டிக்கெட் கொடுக்குறோம், ஆனா அரசு மானியம் கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அங்க போராட்டம் வேற நடந்துட்டு இருக்கு கேரளால. அப்படியே தெலுங்கானா போனா அங்க முதல்வர் வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு, பூரி சுட்டுக்கிட்டு இருக்காரு ரேவந்த் ரெட்டி. அவங்களுடைய பேரனுக்கு வந்து பேரன் இடம் பிடிக்கிறான், தாத்தா சுட்ட பூரி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. சரி, உட்கார்றான் பேராண்டின்னு சொல்லிட்டு அந்த டைனிங் டேபிள் உட்கார வச்சு அத வீடியோ வேற எடுத்து பூரி வந்து சுட்டு கொடுக்குறாங்க. இதை வந்து அதிகமா ஷேர் பண்ற யாரு தெரியுமா தமிழ்நாட்டுல? டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி. அங்க பாத்தீங்களா, பேரனுக்கு பூரி சுட்டு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு இன்டெரக்டா சொல்றாங்க, குத்தி காமிக்கிறாங்களாம் சிஎம் விஜய. ஆனா அது காங்கிரஸ் சிஎம், அவர் வீடியோ இவங்க ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் அப்படியே வந்து பிரதமர் மோடி அவர் வந்து இந்தியாவில தான் இருக்காரான்னு நினைச்சீங்கன்னா, அவர் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு, எங்க இருக்காருன்னே தெரியல. டக்குன்னு இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா அப்படி இப்படின்னு பல ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது என்னன்னா, இந்தோனேஷியால போய் வந்து ஒரு நம்பர் 888 பிரிச்சுங்கிற மாதிரி சொன்னாப்புல. அதுல என்ன லாஜிக் இருக்குன்னு நமக்கு புரியல. 26 ஜனவரி 26 குடியரசு தினம், 2+6 8. அவரோட இந்தோனேசியாவோட குடியரசு தினத்தை சொன்னா கூட ஏதோ ஒரு வகையில மேட்ச் ஆகும். அந்த அதிபரோட பிறந்த நாள் 17, அது ரெண்டையும் சேர்த்தா 8ன்றாரு. இதுல 8 எது வரதா நாங்க சேர்த்துவோம், எம்பிபிஎஸ் படத்துல சொல்லுவாப்ல 10-2 எவ்வளவு 8, அப்ப எல்லாம் சேர்த்துக்க அந்த மாதிரி இருக்கு இவர் பேசுறது. அதேதான் ஆஸ்திரேலியாலையும் பேசியிருக்காரு. இது புது ட்ரெண்ட்னு நினைக்கிறேன், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவர் வேற ஏதோ கணக்கு போட்டுட்டு இருக்காரு. 1+1 எல்லாரும் 2 அதான் கிடையாது, 1+1 11 இருக்காரு. இது மோடி கணக்கு. டபுள் டிகிரி படிச்சு சொன்னா ஏத்துட்டு தான் ஆகணும் நம்ம. ஆமா, மேக்ஸ்ல எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னு தெரியலையே. 11 அப்படின்றாரு. ஒன்னையும் பக்கத்துல வச்சுக்கோங்க, எதுக்கு ஆட் பண்றீங்க? 11 தான் வலிமையா இருக்கும். அது மாதிரி ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் பக்கத்துல நின்னுக்குவோன்னு வந்து அங்க பேசியிருக்காரு. ஆஸ்திரேலிய பிரதமரே அதை கேட்டு கொஞ்ச நேரம் அங்க புரியாது ஜி, நீங்க வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிருப்பாரு. அப்பயும் புரியாது. ஏன்னா யுரேனிய வாங்குற சந்தோஷத்துல இருக்காரு போல இருக்கு மோடி. சரி, இந்தியாவுக்கு வந்து என்ன சொல்ல போறாருன்னு பாக்கணும். நமக்கெல்லாம் 0 தான் டி கடைசி வரைக்கும். அது கரெக்ட் தான். 0+0 = 0 அப்படின்னு சொல்லிடுவாரு. சரி, இன்னொரு பக்கம் வந்து இந்த ஈரான் அமெரிக்கா மோதல், அது வந்து ஒரு 3 நாளா வந்து திரும்ப ஒரு போர் வெடிச்ச மாதிரி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் அங்க வெடி சத்தம்லாம் அமைதியாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேப்ல அந்த மீடியேஷன் பேசின நாடுகள், 2 தரப்புக்கும் அமைதி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டவங்க வந்து ஓகே கொஞ்சம் திரும்ப பேச ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற முயற்சிகள்ல இறங்கியிருக்காங்க. நிரந்தரமா அந்த தாக்குதல்கள்லாம் நின்னா மட்டும்தான் நம்ம சோறு சாப்பிட முடியும், அப்படிதான் இருக்கு. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியான நாள். நிச்சயம் இந்த நாள் இன்னைக்கு வந்து இப்படி விடிஞ்சிருக்க கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பல சினிமா ஆர்வலர்கள் உலக சினிமான்னு பேசுறதுக்கு காரணமா இருந்தவர், பிள்ளையார் சொல்லி போட்டவர், இயக்குனர் ஒளிப்பதிவாளர் செலியன் சார் தான். அவர் வந்து ஆனந்த விகடன்ல உலக சினிமா தொடர் வந்து எழுதினாரு. அந்த அதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ வரைக்கும் நான் உலக சினிமா வந்து பல படங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அவர் இன்னைக்கு காலையில வந்து உடல்நல குறைவு காரணமா வந்து மறைஞ்சிருக்காரு.
கல்லூரி, தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி போன்ற பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக வந்து இருந்தவர். டூலெட் படத்தை இயக்குனதுக்காக அவருக்கு தேசிய விருது கூட வந்து கிடைச்சது, சிறந்த தமிழ் படம்ங்கிற கேட்டகரியில. 2004 ஹார்மோனியம்ங்கிற சிறுகதை எழுதினதுக்காக கதா விருது கொடுத்தாங்க தேசிய அளவுல. அதே மாதிரி அப்துல் கலாமோட ஆவணப்படம், ஜெயகாந்தனோட ஆவணப்படம் போன்ற எல்லாத்தையுமே வந்து இயக்கி ஒளிப்பதிவும் வந்து செஞ்சாரு செலியன் சார். ஆமா, அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புகைப்பட கலை மேலே ஒரு ஆர்வம் வந்து தான் இந்த சினிமா துறைக்குள்ளே வந்தார். வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யதார்த்தமான அந்த டூலெட் படம்லாம் ரொம்ப அருமையான ஒரு படம். அந்த ஒரு பேரிழப்பு தான் தமிழ் சினிமாவுக்கு. நிச்சயமா, ஏன்னா யதார்த்தமான படைப்புகளை கூடியவர். அவருடைய ஒளிப்பதிவே ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக வந்து இருக்கும். அவருக்கு அந்த கமர்ஷியலாவோ இல்லை பெரிய லெவலையோ பெருசாக வரணுங்கிறத வந்து தாண்டி உண்மையை அப்படியே மக்களுக்கு வந்து சொல்லணும், காட்சிப்படுத்தணும், அதை வந்து கதையா எடுக்கணும், கதையை எழுதணுங்கிறதான் ரொம்ப வந்து மெனக்கெட்டாரு. அவருடைய இழப்புங்கிறது நிச்சயம் ஒரு பேரிழப்பு. அவருடைய நண்பர் வட்டமே ரொம்ப ரொம்ப பெரிய நண்பர் வட்டமாக இருக்கு. எல்லாருமே உடஞ்சி போய் வந்து இருக்காங்க. நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம் சார்பாக, விடன் சார்பாக ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த அஞ்சலிகள் நம்ம செலுத்திக்கலாம். சிலருக்கு நாம மகிழ்ச்சியா இல்லைன்னு தெரியக்கூடாது, சிலருக்கு நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம்னு தெரியக்கூடாது, சிலருக்குலாம் நம்ம இருக்கோம்னே தெரியக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. மை பாடி. மார்னிங் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டுட்டு நைட்டு ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றியடா டே மென்டல் அப்படின்னு சொல்லுதான் மைண்டு. தற்பெருமை பேசுறதும் அடுத்தவனை மட்டம் தட்டுறதும் தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்துலையும் எஸ்கேப் ஆகி அமைதியா இருந்தாலும் உன் பேச்ச ஆடி ஆஃபர்ல உனக்கு ஆப்ப கொண்டு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு முதல்வர் விஜய்க்கே வந்து விருது கொடுத்துடலாம். பத்திரிகையாளர் ஒரு கூட்டத்துல இருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு பேசுறப்ப வந்து ஒரு கேப் விட்டு கொஞ்சம் கிடையாதுன்னு இருக்காரு. அந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ்ல நம்ம என்னதான் ஃபில் பண்ணிக்குதுன்னு நமக்கு தெரியல. பொதுவா இங்க பொது புத்தி உங்களுக்கு தெரியும், இங்க என்ன பேசுவாங்க ஒன்னும் கிடையாதுங்கிறதுக்கு நடுவுல என்ன வேணாலும் வந்து போட்டுக்கலாம். ஒரு சிஎம்ஆர் இப்படிதான் பேசுவாரா அப்படிங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். ஆமா, அதுவும் பத்திரிகையாளர்களை ஏன் வெளியே அனுப்புறாங்கிற முறையான காரணமும் சொல்லப்படல. வந்ததுல இருந்தே, ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே பத்திரிகையாளர்களை அவங்க ட்ரீட் பண்ற விதமும் அப்படிதான் இருக்கு, மோசமான முறையில. ஸோ அதை வச்சு விருது கொடுத்துடலாம். அதனால மோடி ஒன்னு சொன்னாப்ல பத்திரிகையாளரை பார்த்தோன்னே ஓ மை காடுன்னாரு. இவர் அதுதான் பாக்குறதே சொல்லிட்டாரு. இவர் ஓ மை காடு, கிளம்ப சொல்லுங்கன்றாரு. ஆமா, அதனால அதே விருதா கொடுத்துருவோம். ஓ மை காடுங்கிறதே விஜய்க்கு வந்து விருதா கொடுத்துடலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.